பாடியில் 7 பிளேசஸில் 7 சக்ராஸ் இருக்குது. இந்த 7 சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 7 செகண்ட் நம்மளுக்கு ஒரு மியூசிக் வேணும். அந்த மியூசிக் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல தேடினாலாம் கிடைக்காது. நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்த பண்ணால் கண்டிப்பாக ஆக்டிவேட் பண்ணிடுறேன். இதை பற்றி தெரிஞ்சுக்க ஐ ஹாவ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி. நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கிற டோர்பெல்ல இந்த சிம்பிள் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த சிம்பிள் ஏன் டோர்பெல்லுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம என்னைக்கா யோசிச்சு பார்த்துருப்போமா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வர கோயிலில் மாறாத ஒரு விஷயம் என்னென்னா இந்த கோயில் மணி. இந்த கோயில் மணி மோஸ்ட்லி எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா காப்பரில் செஞ்சுருக்காங்க. ஏன் காப்பரில் பண்ணுறாங்க? பிகாஸ் அது எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணும். அதனால தான் அந்த காலத்தில் காப்பர் பிளேட்டில் சாப்பிட்ருக்காங்க, காப்பர் டம்ளர் யூஸ் பண்ணியிருக்காங்க, காப்பரில் தான் நிறைய விஷயங்கள், நிறைய பொருட்களை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. காப்பரில் செஞ்ச இந்த கோயில் மணியோட ஷேப்பும் கோயிலில் இருக்கிற இந்த கோபுரத்தோட ஷேப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த ரெண்டு ஷேப்பும் வானத்தை நோக்கி ஒரு கோன் ஷேப்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கோயில் மணியை ஒரு தடவை அடிச்சா அதோட சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அந்த கோயிலுக்குள்ள 7 செகண்ட் இருக்கும். அந்த 7 செகண்ட் அந்த கோயிலுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அந்த சவுண்ட் அண்ட் ஸ்பெக்ட்ரம் கோயில இருக்கிற எல்லா காப்பர் மெட்டீரியலையுமே பாஸ் ஆகி கோபுரத்தோட உச்சிக்கு போயிட்டு டைரக்டா அந்த கோயில இருக்கிற மக்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் அந்த கோயிலில் இருக்கிற எல்லா மக்களோட 7 சக்ராஸும் ஆக்டிவேட் ஆகும். பாடியில் அந்த 7 சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும்போது மன நிம்மதி கிடைக்கிது. ஒரு மனிதன் எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணாம் அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியுது. அவனோட சுய நினைவில் பல விஷயங்களில் நல்ல முடிவுகளையும் எடுக்க முடியுது. இதனால தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மன நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்து குருகுலத்துல இருந்து இந்த காலத்தில் நம்ம வீட்டில் செய்கிற செவ்வாய் வெள்ளி பூஜையில் யூஸ் பண்ணுற இந்த மணிக்கான காரணமும் இதுதான். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி, இந்த காஸ்மிக் எனர்ஜி ரிலீஜியஸையும் தாண்டி எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும், எல்லாருக்குமே இது ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி தான் மிடிவல் பீரியடில் நிறையா ஸ்கூலில் கூட இந்த பெல்லை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மணி ஒரு தடவை அடித்து டெய்லியும் நம்ம பாடியில் இருக்கிற 7 சக்ராஸை ஆக்டிவேட் பண்ண வைக்கலாம். அது மட்டும் கிடையாது, நம்ம ரைட் பிரெயின் அண்ட் லெஃப்ட் பிரெயின் ரெண்டையுமே சூப்பர் கான்ஷியஸாக திங்க் பண்ண வைக்கிறதுக்கும் ஹை ஆர்டர் திங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த பெல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் அந்த காலத்து மக்கள் கோயில் மணியை, அழைப்பு மணியை வீட்டுக்கு வெளியே தொங்க விட்டுருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். Hope you all love this fact and information. We'll see you on the next video.